நம்ம இப்ப இருக்கிறது வந்து ராதாபுரம் கால்வாய், அதாவது திருமூல நகர்ல வந்து ராதாபுரம் கால்வாய் தொடங்குற இடத்துல இருக்கிறோம். ஜூன் மாசம் 16ஆம் தேதி நமக்கு வந்து தண்ணி திறந்து விட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகுது. அதாவது ஒரு 92 நாட்கள் ஆகுது. அதுல இடையில ஒரு 4 நாள் ஏதோ ஒரு சீரமைப்பு பணிக்காக அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு எவ்வளவு தண்ணி இதுல வந்துட்டு இருக்கு அப்படின்னா 60 சென்டிமீட்டர் தண்ணி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது இந்த கடந்த 90 நாளாவே வந்து பெரிய அளவுல இந்த அளவுக்கு ஒரு நாள் 2 நாள் இந்த அளவுக்கு வந்திருந்தா கூட அதுக்கப்புறம் பெரும்பாலும் இந்த 60 70 60 70 இந்த நிலையிலே தான் இருக்குது. இதோட எக்ஸாக்ட்லி எவ்வளவு வால்யூம் வந்தது அப்படிங்கறத நாங்க கூடிய விரைவில் உங்களுக்கு அப்டேட் பண்றோம். இந்த ராதாபுரம் கால்வாய் சார்ந்து இருக்கக்கூடிய 17,000 ஏக்கர் ஆயக்கட்டுல பார்க்கும்போது வெறும் 5% தான் குளங்கள் சார்ந்த ஆயக்கட்டு. ஆனா இங்க உள்ள விவசாயிகள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா தண்ணியே தரல. இப்ப சிஏஜி அறிக்கையிலையும் 8% வரைக்கும் தான் தண்ணி திறந்து விட்டதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தண்ணி இருந்த பிறகும் தண்ணி திறந்து விடலங்கிறது தான் சிஏஜி அறிக்கையினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த விவசாயிகள் வந்து நீங்க குளங்களையாவது இந்த 52 குளங்களையாவது நிறைங்க. ஏன்னா அதன் மூலமா நிலத்தடி நீர் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு கிணறுகள்ல தண்ணி வந்ததுன்னா அதை வச்சாவது நாங்க விவசாயம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த 5% இருக்க 5%க்கு குறைவா இருக்கக்கூடிய அந்த 52 குளங்களும் நிறைஞ்சுதா அப்படின்னா அந்த குளங்களும் 52 குளங்களும் இன்னும் நிறைய இல்ல. மகேந்திர குளம் மட்டும்தான் மறுகால் பாஞ்சிருந்தது. மீதி எல்லாமே வந்து 10%, 5%, 20%, 30% சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் அந்த சதவிகிதம் அப்படிங்கறதே வந்து ஒரு நீர்வளத்துறையில நீரினை வந்து சதவிகிதமா கணக்கு போடுறது வந்து நம்ம ஒரு விசித்திரமான ஒரு முறையா பாக்குறோம். எங்கேயுமே அந்த இவ்வளவு சதவீதம்னு சொல்ல மாட்டோம். இப்போ வந்து ஒரு கடந்த 5 வருடம் வந்து எவ்வளவு குளங்கள் வந்து நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு ஆர்டிஐ போட்டு பதில் வாங்கும் போது அதுல அந்த 52 குளங்களையுமே வந்து எல்லாமே 100%, 80%, 10% அப்படிதான் கொடுத்திருந்தாங்க. ஒரு குளம் வந்து 10%ன்னு அவங்க சொன்ன குளத்தை வந்து நாங்க போய் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அங்க வந்து ஒரு மண் எடுத்திருந்த இடத்துல அந்த குழிக்குள்ள கொஞ்சம் தண்ணி இருந்தது. சோ அந்த இடத்த தான் வந்து அவங்க 10% தண்ணி அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. முதல்ல வந்து நீர்வளத்துறை வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளவு எம்சிஎஃப்டி தண்ணி வந்தது அதை வந்து அந்த அளவீடுகள்ல வந்து அவங்க அதை வெளிப்படுத்தணும் சொல்லணும். ஆனா அதை கூடிய விரைவில் அது எவ்வளவு தண்ணி வந்ததுங்கிறத நாம ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம அதை எஸ்டிமேட் பண்ணி அப்டேட் பண்றோம். ஆனா இப்போ இருக்கிற நிலைமை வச்சு பார்க்கும்போது 52 குளங்கள்லயும் ஒரு மொத்தத்துல வந்து ஒரு 2%, 3% தான் நமக்கு வந்து தண்ணி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கிறோம்.